வணக்கம், வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ். ஸோ யூபிஎஸ்சி 2026 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஜிஎஸ் பேப்பர், அதுக்கப்புறம் சிசாட் பேப்பர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பயும் போல் யூபிஎஸ்சி தன்னோட அந்த புது எலிமெண்ட்டை வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் 100 ப்ளஸ் 80 கொஷின்ஸில் அந்த பேட்டர்னை வந்து ஏதாவது ஒரு ஃபியூ கொஷின்ஸை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் எப்படி கேட்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் சில கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்லையும் இருந்திருக்கு. ஜிஎஸ் பேப்பர் 1ல் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் ரிலேட்டடான மாதிரி ஒரு கொஷின்ஸ் அது எங்கே சிசாட்டில் வர வேண்டியது எங்கே வந்துச்சோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஓகே, ஸோ பார்க்க போனால் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க நம்ம வந்து எதுக்குமே தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்மளால் பேட்டர்னை புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயம் வந்துட்டு நான் எப்பயுமே சரி, என்னோடய யூடியூப் வீடியோஸ்லையும் சரி, கிளாஸ்லேயும் சரி, நான் சொல்கிறது வந்துட்டு யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏதாவது ஒன்று மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன் மெடிவலை தவிர்த்துட்டு மாடர்ன் மட்டும் படிங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நிர்வாகம்னு சொல்லும்போது நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாபை கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனுக்கும் தயாராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே தான் அவங்க பேப்பர்லேயே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது நம்ம எல்லா இதுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து தான் படிக்கணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே வெயிட்டேஜ், ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறது. ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரி அந்த பேப்பரில் டென்டேட்டிவ் கீ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃப் அப்படின்றது கம்மியாகுமா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு, ஒன்லி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஹையஸ்ட் காம்ப்ளிகேஷன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அதான் வந்துட்டு எம்சிக்யூ அட்டன் பண்ணுறதுலையே அந்த மாதிரி பேட்டர்ன், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அமைக்கிறது அப்படின்றது காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1 ஒன்லி, 2 ஒன்லி, 1 2 ஒன்லி அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு, ஆனால் கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்சிட்டி, ஆப்ஷனோட காம்ப்ளெக்சிட்டி கம்மி தான். பட் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு, அந்த கொஷினை வந்து கொஷினோட டேரக்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் இந்த பேப்பர் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான பேப்பர் தான். ஓகேவா? ஸோ அப்பர் மாட்ரேட் டு டஃப் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மாட்ரேட் டு டஃப் கிடையாது, அப்பர் மாட்ரேட் டு டஃப் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகே, பட் எனிஹவ் நல்லா படிச்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக ரிசல்ட் வந்துடும், பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிசாட்டை பொறுத்த வரைக்கும் சிசாட் அப்படின்றது ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் அட்டன் பண்ண தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அதை நல்லா ப்ராப்பராக அட்டன் பண்ணாலே நமக்கு நெகட்டிவ்ஸ் வந்து கம்மியாகும். ஓகே, அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். ஈவன் ப்ரீ எக்ஸாம் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே நான் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, லெட் பைகான் பி பைகான். கொஞ்ச நாளில் ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ பொதுவாக ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ ஸ்கூல் முடிச்சது, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சிங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு யூபிஎஸ்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னா, மொதல் விஷயம் உங்களோட ஆட்டிடியூட் அப்படின்றது யூபிஎஸ்சி சிலது எதிர்பார்க்குது. ஓகேவா? ஸோ ஆட்டிடியூட் அப்படின்னா அணுகுமுறை. ஓகே, ஸோ அணுகுமுறை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது இருக்கணும். முக்கியமான விஷயம் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஸோ 2வது கன்சிஸ்டன்சி. ஓகே, 3வது ஒர்க், ஹார்ட் ஒர்க். இதை பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிடும். ஓகேவா? ரைட். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஓகே, ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம். அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உள்வாங்கிக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுது. அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்கில். அவ்வளோதான், பர்டிகுலர் ஜாப். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தோன்னா இப்போதைக்கு
பிலிம்ஸ் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதாவது யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிலிம்ஸை தாண்டி தான் மெயின்ஸ் போய் ஆகணும், மெயின்ஸை தாண்டி தான் இன்டர்வியூ போய் ஆகணும். ஓகே, அதில் மாற்றம் இல்லையே. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து விலகி போனாலும் கண்டிப்பாக மெயின்ஸ் படிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா பிலிம்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி, மெயின்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்கோரிங் போர்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மைதானத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான டிக்கெட் தான் பிலிம்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ப்ளே பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுன்றது தான் மெயின்ஸ், அதுதான் கவுண்ட் ஆகும் இல்லையா? ஸோ மெயின்ஸ் மார்க்கு இன்டர்வியூ மார்க் தான் கவுண்ட் ஆகுன்ற போது ரியல் பேட்டில் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மெயின்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து தனித்தனியாக இருந்தாலும் ஃபிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் வந்துட்டு இண்டிபெண்டான சப்ஜெக்ட் இருந்தது கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இண்டிபெண்டான சப்ஜெக்ட்னா நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது பிலிம்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து மெயின்ஸில் கிடையாது. டோட்டலாக பிலிம்ஸ்ன்றது வேறு, மெயின்ஸ்ன்றது வேறு அப்படின்ற மாதிரிலாம் எந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிலிம்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கவர்னன்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஜியாகிரஃபிக்கு ஜியாகிரஃபி, எக்கனாமிக் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வரான்மெண்ட். ஓகே, அப்போது எல்லா சப்ஜெக்ட்டும் பிலிம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆட் ஆன் சப்ஜெக்ட்ன்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எத்திக்ஸ் அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் இருக்கிறது, ஃபிலிம்ஸில் இருக்கிறது தான் மெயின்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது எந்த வகையில் இது ரெண்டும் இன்டெகிரேட்டடாக இருக்குது, ப்ளே பண்ணுது ரிசல்ட்டில் அப்படின்னா, ஃபிலிம்ஸ் அப்படின்றத நம்ம எம்சிக்யூ பேட்டர்னில் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகிறது தான் ஃபிலிம்ஸ். ஓகேவா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவ் அப்படின்ற மாதிரி போகும். ஓகே, எப்படி அப்படின்ற மாதிரி போகும். ஓகேவா? ஸோ அடிக்கடி நான் சொல்லுவேன், ஃபிலிம்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறதுன்றது மெயின்ஸ். ஓகேவா? அப்போது இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஒரு கார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரோட அமைப்பு இருக்குல்ல, 4 டயர் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, பிரேக் இருக்குது, ஆக்சலரேட்டர் இருக்குது, ஓகே, பேனட் இருக்குது. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறதுன்றது ஃபிலிம்ஸ். ஓகேவா? அந்த கார் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ரோடில் ரன் ஆகுது, எந்தெந்த ரோட்டில் எந்த ஸ்பீடில் போகுது, மேடு பள்ளத்தில் எப்படி இறங்கி ஏறுது, ஓகே, டேர்னிங்கில் எப்படி ஸ்லிப் ஆகாமல் போகுது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஓகே, அதோட ஏசி எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரிலாம் வந்து பற்றி படிக்கிறதுன்றது மெயின்ஸ். ஓகேவா? அப்போது இதை விட இந்த காரோட மாடலை வந்து எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்றது ஐடியாஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஃபிலிம்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே படிப்போம். அதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சுட்டு மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது எதை வச்சு இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய கவர்னன்ஸில் எப்படி கவர்னர் அப்படின்றது வந்து வேணுமா வேணாமா ஒரு ஸ்டேட்டுக்கு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து என்ன? ஃப்யூச்சரில் இப்போ பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? டீலிமிட்டேஷனாக தொகுதி மறுவரையறை அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அது வந்து எந்த வகையில் ரெப்ரசன்டேஷனை வந்து பாதிக்கும், மாநிலங்களுடைய உரிமைகளை பாதிக்குமா இல்லையா, இப்படின்ற மாதிரி வந்து அனலிட்டிக்கலாக போகும். அப்போ வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? இது வந்து எதுவுமே எந்த கொஷினுமே வந்து நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்குற மாதிரி வாட் இஸ் வாட் அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதான் கேட்பாங்க. அப்போது அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து உள் வாங்கி அதை வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜென்ரேட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? இமேஜின் பண்ண முடியுதா? அப்போது அந்த ஜெனரேஷன் அப்படின்றதுக்கு கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்புட் வேணும். ஓகேவா? ஸோ அந்த இன்புட் எல்லாமே ஃபிலிம்ஸில் படிச்சிருப்போம். அந்த இன்புட்டை வந்து எடுத்து மெயின்ஸில் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது மூலிமா நமக்கு மார்க் கிடைக்கும். அது மூலிமா நம்ம என்ட்ரி போக முடியும். அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி, பிப்ரவரி அப்படின்றதுல வரும். நார்மலாக ஒரு எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஜனவரி, பிப்ரவரியில் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மே மாதம் எக்ஸாம் வந்துடும். ஸோ மே மாதம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆகஸ்ட்டில் வந்து மறுபடியும் மெயின்ஸ் எக்ஸாம், மே மாதம் ஃபிலிம்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படின்ற போது எல்லாமே கேப் வந்து ஒரு 3 மாதம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3 மாதம் அப்படின்றது படிக்கிறதுக்கானதா அப்படின்னா அப்படி கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூபிஎஸ்சி 2026 வச்சுக்கோங்களேன். இதில் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸு, அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ரைட். இதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மார்ச் ஏப்ரல் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமு. அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு டிசம்பர் ரெண்டு வாக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் டிசம்பர்லேயே வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணிடும். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் அந்த ப்ராசஸ், எக்ஸாம் ப்ராசஸ். இது இடையில பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 3 மந்த்ஸ் தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகேவா? அப்போ அந்த 3 மாதம் கேப்பில் எல்லா சிலபஸையும் படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதாவது நான் சொல்கிறது ஃப்ரெஷருக்கு, புதுசாக நான் யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து நம்மளால் படிக்க முடியுமானா முடியாது. அதான் ரியாலிட்டி. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், அதாவது யூபிஎஸ்சி சிலபஸை வந்துட்டு நம்ம பொறுமையாக நிதானமாக உட்காந்து புதுசாக நம்ம படிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரிலிம்ஸ் 2026 வந்துருச்சா, எழுதியாச்சா, ரைட். ஸோ மே மாதம் எழுதியாச்சு. அடுத்து ஆகஸ்ட்டில் வந்து மெயின்ஸ் வருது அப்படின்னா, ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட், சரிங்களா, ஜூன் ஜூலை தான் இடையில இருக்குது. ஸோ ஜூன் ஜூலை 2 மாதம், ஆகஸ்ட்டில் ஒரு பாதி மாதம்னு வச்சுட்டா கூட ஒரு 2.5 மாதம் தான் இருக்கும். சரிங்களா, 2.5 ஒரு ஹார்ட்லி 3 மந்த்ஸ் அப்படி ரவுண்ட் ஆஃப் எடுத்துங்க. ஸோ அந்த 3 மந்த்ஸில் வந்துட்டு மெயின்ஸ்க்கான பேப்பர் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான பேப்பர் அப்படின்றது 9 பேப்பர் இருக்கும். அந்த 9 பேப்பரில் 7 பேப்பர் அப்படின்றது கவுண்டிங், மார்க் கவுண்டிங்கில் வரும். அந்த 7 வந்து என்னென்னா, ஜிஎஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேப்பர், எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு 2 பேப்பர். ஸோ மொத்தம் 7 பேப்பருக்கான மார்க் அப்படின்றது கவுண்ட் ஆகும். இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த எஸ்ஏ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ் 1 2 3 4 நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்ஏ வந்துட்டு நம்ம வித்தவுட் ஒரு வித் ஒரு மாடரேட் ப்ரிப்பரேஷனோட நம்மளால் அதை ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் ஜிஎஸ் பேப்பர் 1 2 3 4 வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக படித்தாகணும். 4 அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவ் படித்தாகணும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்றத படித்தாகணும். சரிங்களா. ஸோ அப்போ அந்த 3 மந்த்ஸ் அப்படின்றது நமக்கே தெரியுது, இன் ரியாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கான டைம் தான் அப்படின்றது தெரியுது. ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஒரு 2026 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னாலும் 2026 ஆகஸ்ட்டில் வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதணும், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலுமே அது வந்து ரிவிஷனுக்கான டைம் தானே ஒழிஞ்சு அது வந்து ப்ரிப்பரேஷனுக்கான டைம் கிடையாது. ஓகே ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலில் அப்போ பண்ணும்போது, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லிட்ரலி இப்போ வந்து மே மந்த் நடக்குது, மே ஜூன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ மே ஜூன் 2026 அப்படின்னா இதிலிருந்து ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், சரிங்களா, டிசம்பர். ஸோ டிசம்பர் வரைக்குமான அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸோடைய 4 பேப்பர் ப்ளஸ் ஆப்ஷனல் பேப்பர் 2, சரிங்களா, இந்த பேப்பரை நீங்கள் முடிச்சாகணும். கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் இருக்குது. சரிங்களா. ஸோ 3 + 3 6 மாதம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்குது. அப்போ நான் ஆவரேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு பேப்பர் முடிச்சாகணும். 1 மந்த்துக்கு ஒரு பேப்பர், ஜிஎஸ் பேப்பர் நான் சொல்ல வரேன். சொல்லுது புரியுதா. ஸோ ஒரு மாதத்தில் வந்துட்டு நீங்கள் அதை உள்வாங்கணும். ஓகேவா. ஜிஎஸ் பேப்பரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது ஜிஎஸ் 1ல், அதுக்கப்புறம் சொசைட்டி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்தில் நீங்கள் படித்தாகணும். நான் சொல்கிறது வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு நம்மளோட பிளான் படி நம்ம போகிறோம், 2027க்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். சொல்லுது புரியுதுங்களா. அப்போது பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பேப்பர் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் டிசம்பருக்குள்ளே மெயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். டிசம்பருக்குள்ளே வந்து மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஓகே. அதுக்கப்புறம் ஓகேவா, அதுக்கப்புறம்ன்றது ஜனவரி, சரிங்களா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் வந்து போகும்போது ஐ மீன் 2027 நான் சொல்கிறேன், 2027 நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்க்கானது, என்டையர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்க்கானது. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் போனால் தான் 2027 எக்ஸாம் 2027 எக்ஸாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷனோட உங்களால் இருக்க முடியும். ஓகேவா. கம்ப்ளீட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போனீங்க அப்படின்னா மே மாதம் 23ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க 2027. அப்போது ஃபிலிம்ஸ் அப்படின்றத ஓகே. ஸோ ஃபிலிம்ஸ் அப்படின்றத இப்படி படிப்பீங்க. அதுக்கப்புறம் மே மாதம் எக்ஸாம் எழுதிட்டு ஏற்கனவே படித்த மெயின்ஸை வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுவீங்க.
ரிவிஷன் பண்ணிவிட்டு ஓகேவா. ஸோ செப்டம்பர்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் 2027 வந்து வரும் மெயின்ஸு. அப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுதிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ அப்போது ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டோட ஒரு நோக்கமாக இருக்க முடியும். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 2026 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஃபிலிம்ஸ் எழுதியிருக்கீங்க, ஓகேவா. ஸோ சப்போஸ் அது கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வரப்போகிற ஆகஸ்ட்டில் வந்து எழுதிடலாம். கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதிலே லேண்ட் ஆகுறீங்கன்னு வச்சுங்க. ஃபிலிம்ஸ் படிக்கிறீங்க, சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் படிக்கிறீங்க. எப்போ 2026க்கு 27க்கு ஃபிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா. அப்போது கிளியர் ஆகிடுது. 2027 ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து 2027 மெயின்ஸுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கொஷின் மார்க். அதை மெயின்ஸை நம்ம படிக்காமல் இருக்கோமே, இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ அப்போது நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலுமே சரிங்களா, நீங்கள் எப்போ இல்லை 2028க்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் 2029 ப்ரிப்பேர் பண்ணாலுமே கண்டிப்பாக மெயின்ஸ் அப்படின்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம்னாச்சும் எடுக்கும். சரிங்களா, 6 மந்த்ஸ் அப்படின்றது எடுக்கும். இதில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது ஃபிலிம்ஸை எடுத்துக்குவோம், ஃபிலிம்ஸு மெயின்ஸு இதுக்குமான அந்த என்ன என்ன வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூஸ் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்காக இருக்கும். சரிங்களா, எம்சிக்யூ பேஸில் இருக்கும். ஓகேவா. இது வந்து என்னென்னா எக்ஸ்டென்சிவ் ரீடிங் ஆல்ரெடி இருக்குது. அப்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியிருப்போம். இன்டெப்த் அனலைசிஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் விஷயம். சரிங்களா, இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் லைனாக இருக்கும். ஆனால் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோன்னு வச்சுங்க, டிஸ்கிரிப்ஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது, நம்ம வந்து விவரிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, எப்படி விவரிக்கிறது? அப்போது இன்புட் நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா, அதாவது படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த படித்ததை வந்துட்டு ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியுதா அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது நிறைய அதாவது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய இன்புட் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கான அவுட்புட் அப்படின்றது பேப்பரில் கிடைக்கும். சொல்லது புரியுதா? கண்டிப்பாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஃபிலிம்ஸை தாண்டி மெயின்ஸை தாண்டி தான் இன்டர்வியூ போகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். இதானே ரியாலிட்டி. அப்போது மெயின்ஸை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கீங்க, மெயின்ஸ் வந்து எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கீங்கனாலோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணாமல் நான் எப்படி மெயின்ஸ் போவேன், ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தானே மெயின்ஸுக்கு தகுதி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், ஃபிலிம்ஸ்க்கான மைண்ட் செட் அப்படின்றது வேறு, மெயின்ஸ்க்கான மைண்ட் செட் அப்படின்றது வேறு. சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சு சொல்ல முடியும், ஆனால் அது அவங்களுக்கு அந்த அக்யூரசி அப்படின்றது இருக்காது. அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸை வந்து எழுதுனா பாஸ் பண்ணிவிடுவான், ஆனால் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தோன்னா எழுதுனா பாஸ் பண்ண மாட்டான். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஃபிலிம்ஸ் அப்படின்றத அக்யூரசியை செக் பண்ணும். பயங்கர ரொம்ப பின் பாயிண்டான அக்யூரசி வந்து இருக்கணும் ஃபிலிம்ஸில். ஓகேவா. ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியாவுடைய பாப்புலேஷன் அப்படின்றது உலக மக்கள் தொகையில் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக தெரியணும் ஃபிலிம்ஸில். ஆனால் மெயின்ஸில் அப்படி இல்லை. மெயின்ஸில் வந்துட்டு ஈஸியாக அப்ராக்சிமேட்லி 17% போட்டுடலாம், அல்லது அரவுண்டு 17% போட்டுடலாம், அல்லது நியர் 17% அப்படின்ற மாதிரி போட்டுட்டு போயிடலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு நம்ம அந்த என்டையர் ப்ராசஸையுமே என்டையர் கொஷினையுமே அட்டன் பண்ணிடலாம் மெயின்ஸில். ஆனால் ஃபிலிம்ஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப 17.1 17.2 17.23 அப்படின்ற மாதிரிலாம் இப்படிலாம் இருக்கும் கேள்வி. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸில், அதாவது ஃபிலிம்ஸில் கிளியர் பண்ணலைன்னா கூட, அதாவது ஃபிலிம்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அக்யூரசி அப்படின்றது மெயின்ஸுக்கு பெருசாக தேவைப்படாது. எங்கேயோ டேட்டா கொடுப்போம் கண்டிப்பாக, ஆனால் அதை வந்து நீங்கள் பர்சன்டேஜில் கூட கொடுத்துட்டு போயிடலாம். சொல்லது புரியுதா? அதனால தான் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபிலிம்ஸ் நான் பாஸ் பண்ணல அப்படின்னா ஐ எம் அன்ஃபிட் ஃபார் மெயின்ஸ் அப்படின்றத மறந்துடுங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேவா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஃபிலிம்ஸ் அப்படின்றது அக்யூரசி லெவல், மெயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் லெவல், அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து விவரிக்கலாம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கேள்விகளுக்கான அக்யூரசி லெவல் தெரியாட்டியுமே எங்களுக்கு கருத்துக்கள் தெரியும்.
சரியா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் வந்துட்டு பார்க்க சொன்னதை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஹீரோ அடிக்கிறதுக்கு வில்லன்கள் எத்தனை பேர் வந்தாங்க கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க வந்து 6 பேரா 7 பேரா அப்படின்றது உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த மூவிக்கு வந்து அது டிஸ்கிரைப் பண்ண சொல்லும்போது அது 6 அல்லது 7 பேரோன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆனால் ஃபிலிம்ஸை பார்த்தீங்க, ஃபிலிம்ஸில் கேள்வி எப்படின்னா 6 பேரா 7 பேரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் அந்த மாடலில் தான் இருக்கும். ஓகே, அப்போ சப்போஸ் நீங்கள் 6 பேரா 7 பேரா அப்படின்றதுல நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியல, அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுறீங்க, அல்லது மார்க் வரல, கட் ஆஃப் வரல அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன தகுதியே கிடையாதா? இப்படி இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுனால அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது? ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் இன்புட் லேர்னிங். ஓகேவா? லேர்னிங் அப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம். ரைட். ஸோ அப்போது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங், நல்லா அந்த சிலபஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ சோர்சஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், நியூஸ் பேப்பர் as well as தி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகேவா? அதை நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி இதிலே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் என்னென்ன புக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய டெலகிராம் குரூப்லேயும் அவைலபிள், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதை தாண்டி உள்வாங்கிடுறீங்க விஷயங்கள் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணியாச்சு. லேர்ன் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது அவுட்புட். ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு மார்க். ஓகேவா? எனக்கு இத்தனை கொஷின் தெரிஞ்சுது ஆனால் எழுதலை அப்படின்னா மார்க் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஆன் பேப்பர் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? இல்லை இல்லை எனக்குள்ளே தெரியும், எனக்குள்ள ஒரு ஒன், ஓகே நான் எனக்குள்ளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்குலாம் மார்க் கிடையாது. ஓகே, ஆனால் பேப்பரில் இருக்கணும். ஓகே, அப்போ ஆன் பேப்பரில் கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை கொஷினை வந்து பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணி சப்போஸ் ஆன் பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கொஷினை வந்து படிக்கிறோம். ஓகேவா? கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆன்சர் பண்ணும்போது நமக்கு 1008 வரும், 1009 வரும், 1,10,10 வரும் மைண்டில். ஓகேவா? அது மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது ஒரு அந்த ஆன்சருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான சரியான பதிலை கொடுக்கணும், ரெலவெண்ட்டான பதிலை கொடுக்கணும் தான் யூபிஎஸ்சி சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அப்போது ஆன்சரை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், ஒரு கேள்விக்கான அதிகபட்சமான ரெலவெண்ட்டான ஆன்சரை எப்படி கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம எழுதி கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ உங்களுடைய சக மாணவர்கள், ஓகேவா, அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருமே சொல்கிறேன். ஓகேவா? உங்களுடைய ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்னர் டேலண்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஒரு சப்போஸ் வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 20 to 25 கொஷின் செட் பண்ணுவாங்க ஒரு பேப்பருக்கு. இப்போ ஜிஎஸ் பேப்பர் 1 அப்படின்னா அதில் 20 அல்லது 25 அது ஃபார்மெட் அங்கே போனால் தான் தெரியும். நம்ம ஏதோ 20 கொஷின் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 25 போட்டு விட்ருவாங்க. மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்குப்பா, ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு, ஒருவேளை 20 அப்படின்னா 12.5 மார்க் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக 250க்கு கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேப்பரும் நம்ம 250 மார்க்குக்கு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, லிட்ரலி அதான் அதான் நடக்கும். சரியா? ஸோ அப்போது இந்த டயத்துக்குள்ளே, அதாவது ஒரு 10 மார்க்குக்கு, சரிங்களா, இந்த 25 கொஷினை நம்ம எழுதணும், பேப்பரை வாங்கி எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் பாருங்களேன், இப்போ ஜிஎஸ் பேப்பர் 4 எடுத்துங்க. ஓகேவா? ஸோ 4 × 25 எவ்வளோ ஆச்சு? 100 ஆச்சு. ஓகே, இதே இது அதுக்கப்புறம் இன்னும் 2 பேப்பர் இருக்குது, ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வரும், ஒரு 4 ஆப்ஷனல் வந்து பார்த்தோன்னா அது ஒரு 15 வச்சுக்கோங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ அப்போ 130 கொஷின் ப்ளஸ் ஒரு எஸ்ஏ. சரியா? எஸ்ஏ அப்படின்றது ஒரு 25 கொஷினுக்கு சமானம், ஈக்குவல். அப்படின்னா ஒரு 25 சேர்த்துக்குங்க. ஓகேவா? அப்போ 155 வந்துடும் கிட்டத்தட்ட. இந்த எஸ்ஏ விட்டுருங்க, அது சிங்கிள் கொஷின் தான் அப்படின்றதுனால 130 நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா 130 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே லைனில் நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனால் 130 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அந்த 130 கொஷின் எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னா
ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நெட் செக்யூரிட்டி, எத்திக்ஸு, ஓகே, ஸோ கவர்னன்ஸு, எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி, இது மாதிரி எல்லா வேரியஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு நீங்கள் 130 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த 130 கொஷினை வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 27 ஹவர்ஸ் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், 21 ஹவர்ஸ் வரும். சரிங்களா? அந்த 2 குவாலிஃபைங் எக்ஸாமை நான் சேர்க்கல. ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா, குவாலிஃபைங் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, லாங்குவேஜ் பேப்பர், அதை நான் சேர்க்கல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சேர்க்காம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7, ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு 3 மணி நேரம், 21 ஹவர்ஸ். ஸோ 21 மணி நேரம் தான் உங்கள் லைஃப்பை முடிவு பண்ண போகுது. ஸோ அந்த 21 மணி நேரம் கம்போஸ்டாக சரியா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து படித்தது எல்லாத்தையும் நீங்கள் அங்கே பேப்பரில் கொடுக்குறீங்க அப்படின்ற போது அந்த 21 மணி நேரம் வந்து உங்களோட என்டையர் லைஃப்பை முடிவு பண்ணும். ஆனால் அந்த 21 மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இருக்குல்ல, இமேஜ் பண்ண முடியுதா? அப்போது இந்த 21 மணி நேரத்தை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எழுதணும், கம்போஸ்டாக காம்பேக்டாக ஆன்சர்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான இன்புட் அப்படின்றது தான் மீன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 130 கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் தேடணும். ஓகே, ஸோ 130 கொஷின் நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் மெயின்ஸை கிராஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் எத்தனை கொஷின் எவ்வளோ நேரம்ன்றது அது தனி கணக்கு. இமேஜ் பண்ண முடியுதா? அப்போது இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கான அந்த இன்புட்டை வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ரைட், லெட் இட் பி. ஸோ கண்டிப்பாக ஃபிலிம்ஸ் முடிக்கிறீங்க, மெயின்ஸ் முடிக்கிறீங்க, ஃபிலிம்ஸை முடித்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கான சிலபஸையும் படிச்சிருங்க. ஓகேவா? படிச்சிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஸுக்கு வந்து வரப்போகிற ஃபிலிம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ண முடியும். முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான அந்த மெயின்ஸ்க்கு நீங்கள் 2027 மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபிலிம்ஸ் டு மெயின்ஸ் இந்த கேப்பில், அதாவது டிசம்பர் வரைக்கும் நீங்கள் இதை முடிச்சு விட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரைக்குமே வந்துட்டு, அதாவது ஜனவரியிலேருந்து மே வரைக்குமான அந்த டயத்தில் ஓகேவா ஃபிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? கிளியரா? நான் மறுபடியும் ஒரு டைம் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து மே ஜூன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. மே ஜூன் 2026 சரிங்களா? ஓகே, இதிலிருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸை முடிச்சிடணும். மெயின்ஸ்னா ஜிஎஸ் மெயின்ஸு ப்ளஸ் ஆப்ஷனல் முடிச்சிடணும். ஆப்ஷனலில் இருக்கிறது வாட் எவர் த ஆப்ஷனல் யூ ஹவ் சோசன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஜனவரியிலேருந்து சரிங்களா? ஸோ ஜனவரி 2027 மே மாதம் வரைக்கும் ஃபிலிம்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் மெயின்ஸ். ஓகேவா? அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும். ஸோ அப்போ ஏற்கனவே இங்கே படித்த மெயின்ஸை வந்து ரீகால் பண்ணிவிட்டு இங்கே போய் எழுதிக்கலாம். 2027 மெயின்ஸ், அவ்வளோதான். இதில் நீங்கள் எந்த ஷெடியூலை நீங்கள் எப்படி மாற்றினாலும் அது ஏதாவது ஒரு இதில் பாதிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நான் இது படிக்கலை, எனக்கு வந்து மெயின்ஸ் நான் படிக்கலை, நான் வந்து டோட்டலாகவே நான் ஃபிலிம்ஸை தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மே மாதம் 2027 வரைக்கும் நீங்கள் சப்போஸ் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கிளியர் ஆச்சு அப்படின்னு வச்சுங்க. கிளியர் ஆகும்போது மெயின்ஸுக்கு வந்து எப்படி எழுதுவீங்கன்றது ஒரு கொஷின். அதுக்கான ஆன்சரை நீங்களே தேடிக்கிங்க. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, இது வந்து இட்ஸ் ரைட் டைம் டு லேண்ட் இன் மெயின்ஸ். ஓகேவா? ஆமாம். ஸோ அதனால் இந்த ஷெடியூல் படி போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெயின்ஸ் படிக்கிறதுன்றது நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி செல்ஃபாவோ அல்லது அகாடமிலையோ நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ரைட், லெட் இட் பி. ஸோ அடுத்து இப்போ இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராம் பற்றி இவ்வளோ தூரம் சொன்னோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதெல்லாமே வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செல்ஃபாக படிச்சுக்கலாம், அகாடமியில் படிக்கலாம். இதில் ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ என்ன இப்போ நம்மளுடைய சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து வரப்போகிற டிசம்பர் வரைக்குமான ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு மேக்ரோ லெவலில் பார்க்கும்போது ஓகே, ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் செஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட்லி ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் செஷன் அப்படின்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன்சர் ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா அதான் வந்து அவுட்புட். நான் எவ்வளோ தான் வந்து இன்புட் வந்து கொடுத்துருந்தாலுமே
சரிங்களா? அந்த இன்புட் எல்லாமே ஆன் பேப்பரில் நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? அந்த இதுக்கான மெஷர்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி 1-on-1 செஷன். ஸோ மெயின்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே. ஸோ ஆஃப்லைன் கிளாஸில் வர்றவங்க அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ஓகே, அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா, கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GS1 படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் ஓகே, GS1லேருந்து கேள்விகள் கேட்பேன். ஸோ ஓரலாக கேள்வி கேட்கும்போது அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, ஆர்கனைசராக சொல்கிறாங்களா இல்லையா. அதுக்கப்புறம் ஆன் பேப்பரில் வந்து இருக்கும்போது பேப்பரில் எழுதி காட்ட சொல்லும்போது அவங்க எப்படி அந்த கேள்விக்கான பதில் எழுதி காட்டுறாங்க அப்படின்னு அந்த 1-on-1 செஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ ரெகுலர் டெஸ்ட் சீரிஸ் வித் பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளாஸஸ் அப்படின்றதுக்கான சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரிங்களா? மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது எப்பயும் போல் ரெகுலர் டெஸ்ட் சீரிஸே நாங்கள் அது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ப்ரொவைடட் தட் கிளாஸை முடிச்சுட்டு அதை படிச்சுட்டு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? அதுக்கான அந்த அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சு ஷெடியூல் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கான டைம் அப்படின்றது வந்து இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை டெடிகேட் பண்ணிடணும் படிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ தான் இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ சொல்லித்தர்றது அப்படின்றது பேப்பர் வைஸாக இருக்கும். ஓகேங்களா? GS பேப்பர் 1, பேப்பர் 2, சரிங்களா? ஸோ GS பேப்பர் வைஸாக இருக்கும். GS பேப்பர் 1, GS2, GS3, GS4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஓகே, இப்போ GS பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். GS பேப்பர் 2 முடிஞ்சதுன்னா அதில் டெஸ்ட் இருக்கும். GS3 முடிஞ்சதுன்னா, GS4 முடிஞ்சதுன்னா அதில் டெஸ்ட் இருக்கும். அவ்வளோ. ஓகேவா? ஸோ அதிலேயே வந்து அனலைஸ் பண்ணிடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துடலாம். நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து இன்புட் மட்டும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர்ஸும் வந்து மெயின்ஸ் அப்படின்றது நடந்தது. ஓகேவா? ஸோ அதுலேயும் கேண்டிடேட்ஸ் வந்து நான் படிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க இந்த வருஷம் ஃபிலிம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ வரப்போகிற மெயின்ஸ் எழுதுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் வந்து போகும். சரிங்களா? இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்ஸ் டிசம்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, எங்களோட சைட்லேருந்து GS பேப்பர் வைஸாக வந்துட்டு கொடுத்துருவோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி மெயின்ஸ். ஓகே, ஃபிலிம்ஸ் இதில் வராது. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மெயின்ஸ் பேட்ச். இதில் வந்து எங்களோட நோக்கம் வந்து என்னென்னா உங்களுக்கு மெயின்ஸை பற்றின அந்த சந்தேகங்கள் இருக்கும், தயக்கங்கள் இருக்கும், பயம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் உடைக்கிறது தான் அதோட வேலை. ஓகே, மெயின்ஸ்னால் அவ்வளோதான்ப்பா, UPSC வந்து இதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குது, இந்த நாலேஜை வந்து நீங்கள் இம்பார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த மெயின்ஸ் பேட்ச். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, UPSC சிலபஸ் இருக்குல்ல, GS பேப்பர் 1, 2, 3ல இருக்கக்கூடிய அந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா டாபிக்ஸ், அந்த டாபிக் வைஸாக இருக்கும். டாபிக் வைஸாக அதை வந்து நாங்கள் டீல் பண்ணுவோம். அந்த டாபிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தனியாக போயிட்டுருக்கும். சரிங்களா? இப்போது 2026க்கு வரப்போகிற எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள தனியாக பேட்சஸ் அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கான அந்த கைடன்ஸ் அப்படின்றது தனியாக இருக்கும். ஸோ இது வந்து 6 மாதத்துக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இப்போ வரப்போகிற ஆகஸ்ட்டில் வந்து எழுதுகிறாங்க, மெயின்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரோக்ராம் அப்படின்றது இது கிடையாது, தனியாக இருக்கும். அவங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ எங்களோட சைடில் இருந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்ககிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். சரியா? இந்த கிளாஸஸ் அப்படின்றத கண்டினியூஸாக பயன்படுத்தணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து எழுதி காட்டணும். கம்பல்சரி வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி காட்டியே ஆகணும். சரிடா? இதில் வந்துட்டு இல்லை இது சார் என்ன நினைப்பாரோ தெரியல, இதை நான் வந்துட்டு இது எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல, இது எழுதுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து காலேஜ் படித்தேன் அப்போ எழுதுனது தான், அதுக்கப்புறம் இப்போல்லாம் எழுதலை நான், இப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஓகேவா? சரி, எப்போ தான் இப்போ போவீங்க? சொல்லுது புரியுதா? சரி, இப்போ வந்து இல்லை அப்படின்னா எப்போ, இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. மெயின்ஸை பார்த்து நீங்கள் பயத்தோடையோ அல்லது தயக்கத்தோடையோ அல்லது சந்தேகத்தோடையோ இருந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பிலிம்ஸ் லூப்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா பிலிம்ஸ் வந்து கிராக் ஆகும்போது மெயின்ஸ் அப்போ என்ன பண்ண முடியும்? ஆப்வியஸாக நமக்கு தெரியும், பிலிம்ஸ் முடிஞ்சு தான் மெயின்ஸுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ அப்படின்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். அப்போ இப்படி வந்து ஒரு சூழலை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் அதை தயக்கத்தோடு இருக்க முடியும்? ஓகேவா? ஸோ அதனால தான் எங்களோட செஷன் அப்படின்றது ஜூன் மந்த் ஓகே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் செஷன்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது, அதுக்கப்புறம் 1-on-1 செஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நாங்கள் எங்கள் சைட்லேருந்து வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ரெகுலராக கிளாஸ் வந்து அதாவது எப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எதுவும் ஹைப்பர் இன்ஃப்ளேட்டடு ப்ராமிசஸ் எதுவுமே பண்ணல. ஏன்னா வி டெலிவர் மோர் தென் வி ப்ராமிஸ். ஓகே, லிட்ரலி அது பாஸ்டில் அப்படி தான் நடந்திருக்கு.
என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எங்கேனாச்சும் மீட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எது பண்ண முடியும், எதை பண்ணுனா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டடா போகுமோ அது மட்டும்தான். ஓகேவா? லிட்ரலி. அதனால் இந்த செஷன் பயன்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள், ஓகேவா? ரைட். ஸோ மெயின்ஸ் நான் படிக்கிறேன், மெயின்ஸ் நான் ஜாயின் பண்ணி மெயின்ஸ்க்கான அந்த கோர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு உறுதியோடு இருக்கிற மக்கள் வந்துட்டு தாராளமாக நம்ம சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட்கம் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, ஓ இவ்வளோ தானா மெயின்ஸ், இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களும் மாறும். நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது, சொசைட்டி அப்சர்வ் பண்ணுறது, ஓகேவா, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஓகேவா, கவர்னன்ஸ் அப்படின்றது எல்லாமே மாறும். ஓகேவா? அப்போது இந்த ஓரியன்டேஷன் இருக்கு இல்லையா, உங்களோட அந்த மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்க்கணும், இதை தான் படிக்கணும், இப்படி தான் இதை படிக்க வேண்டியதில்லை, இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாமே இந்த செஷன் வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஒரு எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இப்போ சிவகாசி பட்டாசாலையிலே வந்து வெடி விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கீழே வரும். அப்போது நம்மளை சுற்றி நடக்கிற, இந்தியாவில் நடக்கிற, தமிழ்நாட்டில் நடக்கிற, வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கிக்குவீங்க. அதை வந்து நம்ம சிவில் சர்வீஸோட ஹெட்டிங்ஸில் கொண்டு நீங்களே பொருத்திக்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து சிம்பிளாக இருந்துகிட்டு இருக்கோம். சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், பில் கொடுத்துட்டு வர்றோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் நம்மளை சுற்றி ஒரு பயோ வார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு பயோ வார் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு சர்வைவல் பெரிய பிரச்சனையாயிடும். இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய அந்த சமூக பிரச்சனைலாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இமேஜின் பண்ண முடியுதா? அப்போது ஒரு பக்கம் வந்து கான்ஸ்டண்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு பிளான்ட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் வச்சு, பயோடெக் நிறுவனங்கள் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது பயோவர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம பார்க்குற அந்த சொசைட்டி அப்படின்றது காமன் மேனோட சொசைட்டி. அதாவது காமன் மேனாக வந்து இருந்துகிட்டு பார்க்குறது அப்படின்றது வேறு, ஒரு நிர்வாகியாக இருந்துக்கிட்டு பார்க்குறது அப்படின்றது வேறு. இப்போ இந்த செஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிர்வாகிகள் வந்து எப்படி சிந்திக்கணும், ஓகே, காமன் மேன் அப்படின்றவங்க சிந்திப்பாங்க, ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பப்ளிக்கோட ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதை வந்து ஒரு மேக்ரோ லெவலில் எப்படி சீர்தூக்கி பார்த்து ஒரு உலகளாவிய லெவலில் சிந்திச்சு இந்தியா வந்து என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்குது, ஓகேவா? ஸோ இப்போ ரஷ்யாகிட்டையும் ஆயில் வாங்குகிறோம், ஈரான்ட்டையும் வந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அமெரிக்காவும் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஈரானும் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம இந்தியா வந்து பேலன்ஸ் பண்ணுது, எதுக்காக இந்தியா அப்படின்றது நடந்துக்குது, இப்படின்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்போது உங்களுக்குள்ளே இவ்வளோ நாளாக ஒரு எத்திக்ஸ் வச்சு இருந்துகிட்டு இருப்பீங்க, ஓகேவா? ஐயோ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில எத்திக்ஸ் அப்படின்றத வச்சுருப்பீங்க. பட் டிப்ளமாசி ஒரு மேக்ரோ லெவல் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கான அந்த வெல்ஃபேர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னிறுத்துற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு எப்படி சிந்திக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு இந்த செஷன் அப்படின்றது இருக்கும். இட் இஸ் நாட் ஒன்லி த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங் செஷன், பட் ஆல்சோ த ஆட்டிடியூட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் செஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் மெயின்ஸ் அப்படின்றது படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஓகேவா? ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் அப்படின்ட்டு இருந்தாலுமே இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிடுங்க, ஓகேவா? கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள், நம்ம கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். See you.